உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பெண் சிசு கொலையை தடுக்கும் விதத்தில் 1994 PCPNDT ஆக்டை கொண்டு வந்தாங்க. இதில் செக்ஷன் 5 சப்ளஸ் 2 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தாயின் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை தெரிந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் முயற்சி செய்தால் அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். மேலும் டெஸ்ட் எடுக்கக்கூடியதான அந்த டயக்னாஸ்டிக் சென்டர் அந்த இடத்துலையும் தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பாலினத்தை அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கோ அவருடைய உறவினர்களுக்கோ வார்த்தைகளாலோ அடையாளங்களாலோ மற்ற வேறு விதத்திலே தெரியப்படுத்தினால் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு யூடியூபர் தன்னுடைய குழந்தை என்ன பாலினம் என்று தெரிந்து கொள்வதற்காக துபாயில் அவருடைய மனைவியை கூப்பிட்டு போயிட்டு அங்கே டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அங்கே பாலினம் என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அது துபாய் நாட்டை பொறுத்த வரைக்கும் தடையில்லாத ஒரு விஷயம், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்ட விஷயம். அதை சம்மந்தமாக ஒரு ஈவெண்ட் வச்சு கொண்டாடி அந்த வீடியோ எடுத்து அவருடைய யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது தவறு என்று சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. போலீஸும் கேஸ் ஃபைல் பண்ணப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி